மண் சட்டியில் மீன் வைக்கிற டேஸ்ட்டே தனி இல்லையா? அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு 5 வெந்தயம் போட்டு இந்த அறுத்து வச்சுருக்கிற எல்லாமே போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும், ஸ்லோவாக இருக்க வதங்கட்டும். அதில் எல்லா மசாலா பொடிகளும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடி பிடிக்காத மாதிரி வதக்கிக்கோங்க. மண் சட்டியில் அவ்வளோ சீக்கிரமாக அடியும் பிடிக்காது. கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அதை எல்லாத்தையும் வேக வச்சுருங்க. அதில் கொதி வந்ததும் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3வது பால், அந்த 3வது தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தண்ணி மாதிரி, அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேயும் ஒரு கொதி வந்துருச்சு. அது கூடயே நம்ம அந்த குடம்புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, குடம்புளி எப்போவுமே ஊற வைக்கும்போது ஒரு தட்டிட்டு அதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அந்த தண்ணியும் அந்த குடம்புளியோடு சேர்த்து போட்டுருங்க. அதுவும் நல்லா